ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் கடந்த 4 நாட்களாக இருக்குது. புரட்டாசி மாதம் பிறந்தலேருந்தே அந்த கூட்டத்தோட ரேஷியோ குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. தரிசனத்துக்கு 24 மணி நேரம் கியூ லைன் 1 கிலோமீட்டர் நிலைமை கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு மேற்படியாக போதே கோசம் கீழ்ப்படி வர்றது கிடையாது. இந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்க காரணத்தினால டிக்கெட்டோட எண்ணிக்கை கணிசமாக குறைச்சிட்டாங்க. அதனால் டிக்கெட் வாங்குகிற இடங்களையும் அதிகமான பக்தர்கள் க்ரௌட். டிசம்பர் மாதத்துக்கு டிக்கெட் புக்கிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. அதாவது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் கொடுக்க தினமும் காலை 2 மணிக்கு தருவாங்க. இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் 4-5 நாட்களாக திருமலையில் அதிகமான க்ரௌட் இருக்க காரணத்தினால திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது இன்றே தரிசனம் பார்ப்பதற்காக வெறும் 8000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 2000ம், மொத்தமாகவே 10,000 டிக்கெட் தான் காலைல 2 மணிக்கு கொடுக்க தொடங்கி காலைல 6 மணிக்கெல்லாம் டிக்கெட்டே காலி ஆகிடுச்சு என்ற விஷயம் நம்மக்கிட்ட கிடச்சிது. எதனால் குறைச்சாங்கன்ற ரீசன் பார்த்திங்கன்னா, அங்கே 1 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் இருக்க அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வழின்னு தேவஸ்தானம் நம்புகிறாங்க, அதனால் குறைக்கிறாங்க. அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3000 திவ்யதர்ஷன் டிக்கெட் எப்பயுமே கொடுப்பாங்க. இன்றைக்கி 2000 திவ்யதர்ஷன் டிக்கெட் தான் கொடுத்தாங்க காலை 6 மணிக்கு. காலை 6:25 நிலவரப்படி 1620 டிக்கெட்டும், காலை 7:25 நிலவரப்படி 545, காலை 7:53 நிலவரப்படி 2000 திவ்ய தரிசன டிக்கெட்டும் ஸ்ரீவாரிமெட்டில் காலியாகிவிட்டது. ஸ்ரீவாரிமெட்டாக இருக்கட்டும், திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கடுமையான கூட்டங்கள் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். இப்போ 2 மணிக்கு கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டுக்காக நேற்று இரவு 9 மணிலேருந்தே பக்தர்கள் காத்திருந்தாங்க. லைனில் நின்று ஏமாற்றத்தோடு தான் திரும்பினாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட குறிப்பிட்டுக்கிறேன். அதே போல் நிறைய பேர் என்ன ஒரு தப்பு செய்கிறீங்கன்னா, காலைல 2 மணிக்கு தானே டிக்கெட் தராங்க, 2 மணிக்கு போய் லைன் நின்று வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்க. தப்பு. காலைல 2 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க தொடங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 10 மணிக்கெலாம் க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, விஷ்ணுவாசம் வச்சுட்டிங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா கியூ லைனில் திறந்து விட்டுருவாங்க. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா கியூ வர ஒரு 2-3 குடோன் வச்சுருக்காங்க, அதில் அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 9-10 மணிக்கெலாம் போனால் தான் மறுநாள் டிக்கெட்டே வாங்க முடியும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்லேயே வைக்கிறேன், பெருசாகவே பாருங்கள். அவங்க நேற்று சாமி தரிசனுக்கு போனோன்னா வேறு லெவல் உங்கள் மெசேஜ் அமேசிங்காக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, அதே மாதிரி லைனில் வெரி சேட் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, சின்ன பேபி வச்சுருந்தோம், பால் கிடைக்கல, ஃபுல் க்ரௌடாக இருக்குனான்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாங்க நான் சொல்கிறேன். கூட்டமாக இருக்குன்னா தயவு செஞ்சு போகாதீங்க கை குழந்தைய வச்சுட்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், போங்க கை குழந்தை வச்சுருக்கலாம் சொன்ன, யாரும் கேட்கல. புரட்டாசி மாதம் போகிறவங்க பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் தேவஸ்தானமும் பால் குடிநீர் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு நிறைய இடங்களை சொல்கிறாங்க, அவங்களும் வெரிஃபை பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதான், அது 100% அதில் ப்ளஸ்ன்னு நம்ம சொல்ல முடியல. இந்த மாதிரி போகிறவங்க லைனில் போய் நின்று முடிஞ்சு தரிசனம் பார்க்கணும் முடிவு எடுக்கிறவங்க, குழந்தை வச்சுருக்கீங்களா, வாட்டர் பாட்டில் கேன் எடுத்துகிட்டு போயிடுங்க, மில்க் பால் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போயிடுங்க என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்க விருப்பப்படுறேன். அதுபோக இன்றைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்காகும் எஸ்டிமேஷன் தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கிடைச்சது. அதாவது இன்று தரிசனம் பார்க்கும் நேரமாக 24 மணி நேரம் ஆகுதாகும். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி, நாராயணகிரி ஷெட்டிஷ் ஃபுல்லாகி, கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் க்ரௌட் நீண்ட வரிசையில் நிற்கிது என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வரும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் க்ரௌட் குறையாமல் அப்படியே இருக்குது.
நேற்று 17/9/2024 அன்று 72,072 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 30,384 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,14,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேற்றுமே கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் கியூ லைன் அப்படியே இருக்குது. முந்தா நேற்று கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது. 24 மணி நேரம் தரிசனத்துக்காக சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை குறையவே இல்லை. அந்த கியூ லைன் நின்னபடியாகவே இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் ரூ. 300 தரிசனத்துக்கு 3 முதல் 4.5 மணி நேரம் வரையும் இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4.5 மணி நேரம் முதல் 7.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் வைத்திருப்பவர்கள் 20 முதல் 25 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகும். நீங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கணும். நீண்ட குடோனில் அடைப்பாங்க, நீண்ட வெயிட்டிங் ஏரியாவில் அடைப்பாங்க, நீண்ட வரிசையில் காக்க வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தயாராகி போனால் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு போங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். இன்று பௌர்ணமி கருட சேவை திருமலை திருப்பதி கோயிலில் புரட்டாசி 2ஆம் நாளாக இன்று பௌர்ணமி கருட சேவை மிக விமர்சையாக நடக்கும். இன்று 7 மணி முதல் இரவு 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கருட சேவை திருமலை திருப்பதி கோயிலில் நடக்கும் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று இன்றைக்கி கருட சேவையை பார்ப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக பக்தர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரூம் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்று காலை 3:25 நிலவரப்படி காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. ஒதுக்கப்பட்ட ரூமின் அளவு 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 50 ரூபாய் 100 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு காலைல கிடைச்ச அப்டேட். அதுக்கப்புறம் எந்த அப்டேட் இது வரைக்கும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ரூம் புக்கிங் கொடுக்குறாங்களான்ற தகவல் நமக்கு அங்கே கிடைக்கல. லாக்கர் ஒரு ஆள் கொடுத்தா தான் ஒரு ஆள் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 40 நிமிடம் ஆகுது. லட்டு ஒரு நபர்களுக்கு 2 லட்டு தான் தராங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்க காரணத்தினால லட்டோட டேஸ்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி டேரெக்டாக தேவஸ்தான அவர்களை விசிட் பண்ணி லட்டோட டேஸ்ட்டு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறான்னு பார்த்துருக்காங்க. அது போக திருமலை திருப்பதி கோயிலில் இருக்கும் பக்தர்கள் வசதியாக கியூ லைனில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்க கொடுக்குற அன்னப்பிரசாதம் எப்படி இருக்குது, திருமலை ரூம் புக்கிங் எப்படி ஒதுக்கீடு பண்ணுறதுன்ற விஷயத்தை எல்லாமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் புக்கிங்கே முடிச்சிருவோம். இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கு. சுப்ரபாதா, தோமாலை, அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் டிசம்பர் மாதத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கு. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய ரெஜிஸ்ட்ரேஷன் இது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். யாருன்னா வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தபடியாக ஆர்ஜித சேவா டிக்கெட் 500 ரூபாய் கல்யாண உச்சம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்தர தீபாரண சேவா. இந்த சேவை எல்லாமே செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் செய்கிறாங்க. அதுபோக 500 ரூபாய் விச்சல் சேவா தரிசன டிக்கெட் செப்டம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுபோக அங்க பிரதேஷ்ன டோக்கன் செப்டம்பர் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு அங்க பிரதேஷன் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே டிசம்பர் மாதத்துக்கு நான் சொல்கிறது எல்லாமே. ஸ்ரீவாரி ட்ரஸ்டட் டிக்கெட் டிசம்பர் மாதத்துக்கு ஸ்ரீவாரி ட்ரஸ்டட் டிக்கெட் செப்டம்பர் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் ஹெல்த் இஷ்யூ உள்ள டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்குண்டான கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா, ஸ்ரீவாரி ஜென்ரல் சேவா எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் திருப்பதிக்கும் கீழ் திருப்பதிக்கும் நவதின சேவை எல்லாமே காலை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணி நடக்கும். அதுபோக பரகாமணி சேவை 1 மணிக்கு நடக்கும். எந்த தேதினா செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். எல்லாருமே இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் ஒன்றும் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால கும்பலோட கும்பல் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் ஒரு 15 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா 27ஆம் தேதி செப்டம்பர் திருப்பதி போகிறோம், கூட்டம் எப்படின்னா இருக்கும்? இம்மாதம் முழுவதும், அதாவது தமிழ் மாதம் முழுவதும் இல்லை இங்கிலீஷ் மாதம் முழுவதும் 1.5 மாதத்துக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அண்ணா 20/9 வரலான்னு இருக்கோம், தரிசனம் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? 24 மணி நேரம் தாண்டி தான் ஆகும். இந்த மாதம் செம்ம க்ரௌடு இருக்கும்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு தரிசன நேரம் எப்பொழுது? மாற்றுத்திறனாளிகள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதம் தரிசனம் பார்க்க முடியும். ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணலாம், நார்மல் கியூவில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ணா எஸ்எஸ்டி டோக்கன் தேர்ஸ்டே மார்னிங் டிக்கெட் வாங்கினா கொஞ்சம் கூட்டம் எப்படி இருக்கும்? தேர்ஸ்டே மார்னிங் வெறும் 7000லேருந்து 5000 டிக்கெட் தான் தருவாங்க. அன்றைக்கி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நைட்டு 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிங்கன்னா காலைல 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அதிகமான க்ரௌட் இருக்கும். ரூம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். காலைல 5 மணிக்கு திருமலை சிஓஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தொடங்கும். நடுராத்திரி 12 மணிலேருந்து பக்தர்கள் வெயிட் பண்ணுவாங்க ரூம் புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு. திருப்பதியாக இருந்தால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசலில் தராங்க காலையில். அண்ணா 300 தரிசனத்துக்கு ரஷ் எப்படி இருக்கும்? எந்த கூட்டம் எப்படி இருந்தாலும் 300 தரிசனம் டிக்கெட் புக் பண்ணவங்க தான் அலோவ் பண்ணுவாங்க. இனி நிலைமைக்கு ஒரு 3லேருந்து 4 இல்லை 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். சீனியர் சிட்டிசன் தர்ஷனை பற்றி சொல்லுங்கள். சீனியர் சிட்டிசன் தர்ஷனுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும். டிசம்பர் மாதத்துக்கு இம்மாதம் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதை புக் பண்ணால் நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். ப்ரோ, நான் நெக்ஸ்ட் மந்த் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதம் போனால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கி போகலாமா? தாராளமாக போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ஆதார் கார்டு காமிச்சு உங்கள் ஃப்ரீ டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். வைகுண்டா ஏகாதசி விஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அது தருவாங்கன்னு சொல்லுங்கள். ஜனவரி மாதத்து தான் வைகுண்டா ஏகாதசி வருது. அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வைகுண்டா ஏகாதசிக்குள்ள டிக்கெட் ரிலீஸ் ஆகுங்க. அண்ணா 23/9 அன்று மண்டே மார்னிங் 2 மணிக்கு வந்தால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? 2 மணிக்கு டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் 2 மணிக்கு வந்து ஷார்ப்பாக கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் முன்னாடியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 20,000 பேர் நிற்பாங்க. அண்ணா, நாங்கள் நடந்து செல்கிற டிக்கெட் எங்கே வாங்கணும்? நீங்கள் நடந்து செல்கிறீங்கன்னா ஸ்ரீவாரிமட்டு வழியாக போனீங்கன்னா ஸ்ரீவாரிமட்டு என்ட்ரி பாயிண்ட்டில் காலைல 6 மணிக்கு தருவாங்க. நீங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தராங்க. ஆனால் நாளைக்கு நாங்கள் திருப்பதி வரோம். எஸ்எஸ்டி டோக்கன் புதன்கிழமை வேலைக்கிழமைக்கு எவ்வளோ தருவாங்க? 10,000லேருந்து 22,000 டிக்கெட் தாங்க தருவாங்க. அன்லிமிட் லட்டு தான் தராங்களா? 50 ரூபா லட்டு வாங்க முடியுமா? 50 லட்டு வாங்க முடியுமா? ஆனால் 2லேருந்து 4 லட்டு தான் தராங்க. ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும், பக்தர்கள் அதிகமாக இருக்கிறதுனால. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கா, இல்லை பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் இருக்கா? சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்டில் தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சரிங்களா? பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. ஒரு வயது குழந்தையோட வருகிறேன், தரிசனம் செய்ய முடியுமா? இந்த மாதம் முழுவதும் கூட்டமாக தான் இருக்கும். உங்களுடைய முடிவு தான். செம்ம க்ரௌடு இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இம்மாதம் முழுவதும், அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திருமலை திருப்பதி கோயிலுக்கு கூட்டம் இருக்கும். வருகின்ற பக்தர்கள் இதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம சேனலோடைய டெலகிராம் சேனல் லிங்க், நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா ரெகுலர் அப்டேட்டும் நம்ம கொடுக்குறோம். வாழ்க வளமுடன்.